பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்லாம் கிடையாது, பிறப்புக்கும் சாதி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இடம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பது. ஐடி கார்டில் ஜாதி பெயரை இணைக்க போறாங்களாமா. வருஷம் ஜாதி சான்றிதழ புதுப்பிச்சு தரணுமா, நீ இந்த சாதி தான் அப்படின்னு எங்களுக்கு வருஷம் புதுப்பிடா அப்படின்னு சொல்லி புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. முக்காடு நேயர்களே, இனிமே உங்க பிள்ளைகள், நீங்க பெற்றெடுக்கும் பிள்ளைகள் ஐடி கார்டில் சாதி பெயரோட தான் உள்ள போவோம். டேய் நீ தொட்டாத்திட்டுடா, டேய் நீ குடிச்சிட்டு வச்ச தண்ணிலாம் நான் குடிக்க மாட்டேன்டா அப்படின்னு. யூனிஃபார்முக்கு என்ன அர்த்தம் முக்காடு நேயர்களே? எல்லோரும் சமம் அப்படின்றதான். அந்த சமம் அப்படின்றத உடைச்சி இந்த ஐடி கார்டில் சாதி பெயர் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன தீண்டாமையெல்லாம் நடக்கும், என்னென்ன சாதி ஆணவ படுகொலையெல்லாம் இன்னும் பெருக்கெடுத்து நடக்க போகும், சங்கித்தனமான தமிழ்நாட்டை உருவாக்க போகும் மாண்பின் முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூடிகளே மாண்பின் முதல்வர் அவர்களே, இப்போ என்ன பண்ண போறீங்க? தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு இலக்காரணமா தெரியுதா? எப்படி வேஷம் போடுறீங்க? சமத்துவம், பகுத்தறிவு அப்படின்ற கொள்கையை முன் வச்சு தான் தமிழ்நாட்டில் ஆள முடியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இப்போ சாதி பெயரை ஐடி கார்டில் கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன நினைச்சிருக்கீங்க? தமிழ்நாடு மாணவர்கள் மத்தியில் சமத்துவம், பகுத்தறிவை உடைச்சி தீண்டாமைய வெகுண்டில் வச்சு சங்கித்தனமான மக்களை, மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் உங்களோட எண்ணமா மாண்பின் முதல்வர் அவர்களே? இந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க. இல்லைனா தமிழ்நாடு மக்கள் உங்களோட கட்சியை குழி தோண்டி ஆழமா புதைச்சிருவாங்க. இந்த எண்ணம் தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமை சீர்குலைக்கும் இடம். இத்தனை ஆண்டுகளாக மாணவர்களிடையே ஒற்றுமையை நிலைநாட்டணும்னு சொல்லி, மக்களிடையே சமத்துவத்தை பெருக்கணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் காலனி அப்படிங்கிற பெயரெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? காலனி அப்படிங்கிற பெயர் அவங்களுக்கு சாதிய ரீதியா ஒரு தீண்டாமை பெயரா இருக்குது. காலனி அப்படிங்கிற ஊர்ல இருக்க மக்கள்லாம் இப்படிதான், சேரி மக்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, அவங்களாம் இப்படிதான் நியமிக்கிற அந்த ஊர் பேரை நாங்க எடுக்கிறோம், அந்த தெரு பேரை நாங்க எடுக்கிறேன்னு சொன்னவங்க போய் அவங்கள மக்கள் துரத்தி விட்டுட்டு உங்களை சமத்துவம், பகுத்தறிவு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னாரு நம்ம அண்ணன், நம்ம மாமன், நம்ம அப்பன் அப்படின்னு சொல்லி, நம்மளோட பேரப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் உங்களை உறவு கொண்டாடி உங்களை மாண்பின் முதல்வர் ஆக்கணும். நீங்க ஐடி கார்டில் சாதி பெயரை இணைப்பீங்க அப்படின்றீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எண்ணம் கொண்ட ஒவ்வொரு கட்சியும் இனிமேல் பயப்பட வேண்டும். இந்த மாதிரி அறிக்கையை விடக்கூட பயப்பட வேண்டும். இனிமேல் நீங்களாம் இப்பெல்லாம் அறிக்கையை விட்டுட்டே இருப்பீங்க, நாங்களாம் எதிர்த்து பேசிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க கட்சிகள்லாம் எதிர்த்து குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. உங்கள் கட்சியோடைய பிள்ளையார் சொல்லியே நீங்க திருப்பி ரிட்டர்ன்ல போட்டுட்டீங்க. பேக் ஃபயர் ஆகும், பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கூல் ஐடி கார்டுல சாதி பேர் போட சொல்ல மாட்டோம். பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு, மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு பெரியாரையும் அம்பேத்கரையும் காமிச்சு சமத்துவம், பகுத்தறிவுன்னு சொல்லி அந்த கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இப்போ சாதியை தூக்கி பிடிக்கிறீங்க. வருஷம் சாதி சர்டிஃபிகேட்டை புதுப்பிக்கணும்னு சொல்கிறீங்க. அறிக்கை வெளியிட்டதுக்கப்புறம் ஊரே சேர்ந்து குமாங்குத்து குத்துனதுக்கப்புறம் ஐடி கார்டில் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு மக்கள் மனசில் சாதியை அழிக்கிறதுக்காக என்ன திட்டம் கொண்டு வர போகிறீங்க மாண்பின் முதல்வர் அவர்களே? மக்கள் மனசில் நீங்கள் நினச்சா சாதி சர்டிஃபிகேட் விருப்பப்பட்டவன் வாங்கலாம், இல்லைனா தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது கூட உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு இப்போ சாதியை நிலைநாட்டுறதுக்காக சாதியை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே சங்கித்தனமான தமிழ்நாடாக மாற்ற நினைக்கிறீங்களா?